ஏதாகிலும் மறுப்பு தெரிவித்தால் 1000 கொலைகாரனுக்கு தலைவராக இருக்கக்கூடிய எனக்கு 7000 பொற்காசுகள் தர வேண்டும். ஆமா, அதற்காக அவன் தர வேண்டும் என்று அவனை கரத்தை கட்டி எங்க மகாராஜா கூட்டிட்டு வர சொன்னாரு. உன் பணத்தை பூரா அவர் தருவாரு. வாயா கொஞ்சம் கூட மனிதாபிமானம் அண்ணாந்தாளோடு கட்டி போட்டு இது என்ன காரணம்? அதாவது அயோத்தியாபுரி நானும் இறக்கும் தருவாயிலே ஒரு புத்தி சக்தியால் வந்து காபந்து செய்து உயிரை காப்பாற்றி அங்கு செய்யும்படியான கொடுத்தான். ஒருக்க பொன்னை கொடுத்து வர்த்தகம் செய்கிறார். வர்த்தகம் என்பது பஞ்சமாக உண்மைதான். பத்திரமாக வச்சிருந்து ₹1 வச்சு வீதம் அது 6 மாசத்திற்கும் 6000 வட்டியும் செலவு கொடுத்த 1000 7000 தர வேண்டும். அப்படி என்றார். அதன் பிரகாரம் காசி மாநகரிலே பிச்சை எடுத்து பார்த்து இவர் செலவு கூட பத்தவில்லை. அதனால் இன்றோடு அந்த தவணை முடிவடைகிறது. தன்னுடைய ஜனத்தையே விலை கூறி விற்கலாம் என்று இந்த காசி மாநகரிலே எண்ணியே விலை கூறி விட்டு வந்தேன். அண்ணாந்தாளோடு தெருவாக எண்ணி இழுத்து வந்தார். அரசராகி நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு மன்னனாக பிறந்து இப்பேற்பட்ட இதே வரக்கூடாது. அப்படி இருக்க 7000 பொண்ணை நான் தருகிறேன். எனக்கு இஷ்ட வேலையெல்லாம் கட்டாமல் செய்வேன் என்று அடுப்பு சாசனம் எது கொடுத்தால் இவரும் அடுப்பாருப்பா. 7000 பொண்ணை நான் தருகிறேன். நீங்கள் இஷ்ட வேலை அத்தனையும் கட்டாமல் செய்கிறேன். இப்படிக்கு இதோ என்னுடைய சந்திராயுதம் கொடுக்குது. சேனை தலைவன் ஆகுது. அப்படியா? மனைவி ஆட்டம் பாக்குறவங்க சொல்லுவானே உன்னுடைய மனைவி இந்த மாதிரி பாதம் அணிவாளோ? ஒரு காலத்திலே கிடையாது. அது எந்த நிற பாதமா பாதத்தை மிகவும் மகராசி ஐயா கொண்டா குறி பார்த்து தண்ட சோறு உங்களுக்கு ஐயா போடுவே அண்ணா சாப்பிடுவா சாப்பிடுறியா என்ன குறைய பொம்பலன்னா கெட்டிக்காரிங்க கிள்ளி எழுப்புனா நாடு காலத்தாண்ட மேல மேல தூக்கி போடுறான். அவளும் தான் சொல்றேன். நீ தான் கேட்டுக்கிட்டு ஆசையாக பேச முன்னார் கட்டி பிடிக்க
பிடிக்கணும்னு போனா எட்டு உதைக்கிறா. எங்கடா பம்பு பிடிக்கிறது? ஏண்டா ஆமா 10 மணில இருந்து நானும் ஒராசி பாப்பேன், காலை தூக்கி போட்டு பாப்பேன். நீ நல்லா குடி. தம்பி, அது போல ஏதாவது பண்ணுவாரு, நானும் என்னதான் பண்ணி பாப்பேன்டா. பெண்டு மருந்து போட்டு தூங்கிட்டு வரு. காலையில சுக்கரபாரம் கோயில போட்டாலும் வச்சுக்கோ, 5 மணிக்கு நான் தண்ணி எடுத்துக்கிட்டு தானம் போலான்னு வெளியே வந்து வருவேன். அப்பதான் அந்த முண்டாங்கி பிடிச்சி பாடுங்க. நீ வீடியோ பண்ணி வச்சு நானும் கூப்பிட்டா அவளும் வரல அப்படின்னு பெருமையா அப்பா கூப்பிடுறது. இப்ப எதுக்கு அது மாதிரி அடிக்குதா? இந்த பத்தத்துக்கே யாரும் ஒத்துக்கு போட்டான் பாரு. மண்டலாசுரர் என்ன சொன்னாரோ அதே பிறகு நம்ம அந்த தானை கூட்டார. ஐயோ, அவ எப்படி இருப்பாளோ, அவ எத்தனை குடி கெடுத்தாலோ வீட்டு வேலை செய்ய முடியல. நான் மாத்திரம் ஆத்தான் செய்ய முடியல, உடம்புகள் நோக்குறது. அதனால ஏதோ சொல்ல இருந்தா பார்த்து கூட்டிட்டு வாட சொன்னேன். அந்த ஜானி கூட்டாரு வீட்டு வேலை செய்யறதுக்கு. ஓஹோ, சரி கூட்டிட்டு வாங்க பாக்கலாம். வீட்டுல இங்கே பத்திரமா இரு. பத்திரமா இல்ல இந்த ஊர்க்கார ஏன்னா ஒருத்த கூட சீட்டுல பாவிச்சு அவனு போட்டேன். முத்துக்கமான அரடிக்க போங்க செல்வத போடு. முத்துக்கமான அரடிக்க போங்க அப்படி அந்த மண்டாதி காரங்க வர பாப்பா. நீ யாரு, என்ன ஊரு, உன் பேர் என்ன? தன்னும் தன்மையா நதிக்கார ஓரமா கிடக்குற. ஐயா, ஓ ஐயோ தீபுரி பட்டம் அறிவை ஜானகி ஐயா பேரு சக்தி ஜானகி. விதியின் வசத்தினாலே நாட்டை விட்டு காட்டிற்கு வந்தோம். மாமிச்சம் படைக்க முடியாத காரணத்தினால் என் மன்னரையும் மகனையும் பிரிந்தேன். மாவிளக்கு வந்த இடத்திலே ஆற்றிலே அடித்து அக்கறையிலே ஒதுங்கி இருந்த எனக்கு ஆதரவு கொடுத்த நீங்க தான் எனக்கு தாய் தகப்பன். நான் யார் தெரியுமா? யாரு? நான் தான் பிரகாசுபதி ஐயர். பெருத்த பணக்கார ஐயர் நான். நேற்று ஒரு ஐயர்கிட்ட ஆப்டுதான் அவன் ஒரு தேவட போய் ஆயிர அவன் அடிச்சு அடிய எல்லாம் பாட்டு அவன் ஆயா எந்த சிக்னல்ல உட்காந்துருக்காளோ. எனக்கு மறுபடியும் ஐயர்கிட்டயே ஆப்டுருக்கேனே. உன் கெதி என்ன ஆகுமோ? நீ அழுவாத. எங்க ஆத்துக்காரி என்ன வேலை இடுதோ அது மட்டும் நீ தட்டாம செஞ்சா போதும். ரொம்ப இறக்கான நான் பெத்த மகளை போல் வைத்து நான் பாதுகாப்பேன். நீ கையை வைக்க பெத்த மகளாட்டமா தயும்பு வீட்டு வேலை கறிப்பாரு. நம்ம ஆத்துல ஆத்து வேலை செய்யறதுனா நேர்த்து தெரியல. இல்ல ஒரு குடும்பத்தை பம்பலன்னா ஒரு குழந்தைய கட்டிட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு வந்தா ஆத்து வேலை செய்வா. இவன் கட்டிக்கிற புடவை வச்சுக்கிற பூவும் வச்சுக்கிற பொட்டும் எப்படி பட்டு போட்டு அது தெரியல. வீட்டு வேலை செஞ்சா பாப்போம், இல்லன்னா துரத்து விட்டுருவோம். அவளை துரத்த மாட்டேயா? பத்தாறு பல்ல பாதமா உடைப்பேன், பச்சை தண்ணி கூட காட்ட மடிப்பேன், கட்டாவை எட்டி உதைப்பேன். சத்துதான் போல நாடு அடுக்கு தட்டி கொண்டா அண்டா தோலக்கணும். அது முத்தா தெளிக்கணும், முழுகிய கூட்டணும், கோலம் விட்டுமே குங்கும வைக்கணும். மாத்திர வாசல் இருக்கும். பசுமாடு சார்ந்த கொண்டு நாட்டுக்கே ராணியா இருந்தாலும் வீட்டுக்கு மனையால் பெரிய கோடீஸ்வரம் நம்ம பொம்பளையா பிறந்திருந்தாலும் கொண்டவனுக்கு அடக்கமா இருப்பவள் தான் பெண்டு. ஆமா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அப்ப வர வழியில ஒட்டிட்டு வந்துட்டீங்களோ? என்ன சொல்றா? என்ன சொல்றா? ராணியா இருந்தாலும் வீட்டுக்கு நீ மனையாட்டி அப்படின்னு சொல்றா. நீ என்ன வார்த்தை பேசுற? இல்ல வர வழியில ஏதோ நடந்துட்டா இல்லைன்னா ஒரு ஜாதகமா பேச மாட்டானே. அந்த முகத்தை பாரு, பால் வடியுது. ஆமா, அந்த முகத்தை பாரு, மகாலட்சுமி தாண்டு மாறுது. இது முகமா இது? ஏறு நெத்து கூறு முக்க நோண்டி காது வேற. உன்னை வச்சுக்கிட்டு நான் குப்பை போடுற மாதிரி என்ன போடணும்.
ராத்திரிக்கு என்கிட்ட தான் வந்து படுத்தியா கம்பெனி இருக்கும் கொண்டி அறுத்து விட்டு வண்டி அறுப்பலாம் ராத்திரி அவளை கூட்டி பாட்டு ஒட்டுவியா நான் சொல்றது கேள்வி அவள் என்ன வேலை செஞ்ச கொண்டாந்தேன் ஏன் வர வழியில செஞ்சுட்டு கூட்டு வந்திருக்கா இல்ல வேலை சொல்லி கொடுத்த கொண்டாந்தேன் இப்ப சொல்றீ வேலையா நம்ம மாத்திர பெருசா வேலைடி உலகல வாசல சாணம் போட்டு கூட்டி கோலம் போட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூ போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டா நான் மாத்திர வேலை இல்ல அதுக்கு அந்த உனக்கு வேலை காரியத்தை படுத்து தூங்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் காலை டிஃபன் பூரி சப்பாத்தி அதுக்காக சட்னி சாம்பார் கார குழம்பு அதாவது செஞ்சுட்டா காலை டிஃபன் வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கு அந்த உனக்கு வேலை காரியத்தை படுத்து தூங்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போர் மோட்டர் ரிப்பேர் ஆயிடுது கிணத்துல போய் ஒரு 60 ஒரு தண்ணியா சேர்ந்துட்டு வரணும் அதுக்கு அந்த உனக்கு வேலை காரியத்தை படுத்து தூங்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் என்ன கேஸ் அடுப்புல ஆக்குறாங்க உடம்பு எல்லாம் சரிப்பட்டு வரதில்ல அதனால ஒரு 3 கட்டு வேறவாது கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் கல்லையில கையாலே குத்தி எதுக்கு ரைஸ் மில்ல போய் அரைக்கணும் அது சூடு இவளுக்கு சம்பளம் வேணா தானே கொடுக்கணும் கையாலே குத்தி கையாலே குத்துறபடி அத சாதம் ஆக்கி சாம்பார் ரசம் கார குழம்பு தயிர் மோர் பொரியல் அப்பளத்தோட அதை பொரிச்சு உனக்கு வேலை காரியத்தை படுத்து தூங்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் என்ன ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருந்தாலும் 4 மணி நேரம் போனாலும் இது 20 கொடையை கழட்டி போடும் அதை துவைச்சு அயன் பண்ணி மடிச்சு வச்சிருவாங்க அந்த சட்டியும் சொல்லிவிடு அதுக்கு அந்த உனக்கு வேலை காரியத்தை படுத்து தூங்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மாத்திர அப்புறம் ஓய்வு நேரம் தானே 2 to 3 மணிக்கலாம் அதுக்கப்புறம் பசுமாட்டுக்கு ஒரு 4 கட்டு பில்லு அது அங்க போய் அறுத்துட்டு வந்துட்டா போதும் 4 கட்டு பில்லு பசுமாட்டுக்கு அதுக்கு அந்த உனக்கு வேலை காரியத்தை படுத்து தூங்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் குளிக்கிறது தண்ணி எனக்கெல்லாம் ஒரு 10 குடமாவது ஆகும் உனக்கு 10 பாஞ்சு வரைக்கா எனக்கு ஒரு 5 ஆகுது சொல்லு எதுக்கு ரோட்ல அங்க பைக்கில புடிச்சு வச்சிருக்காங்க காலையில சுக்கா மரம் போட்டுருக்கீங்களா அது போட்டு போங்க அதுக்கு அந்த உனக்கு வேலை காரியத்தை படுத்து தூங்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பில்லா போட்டா மாடு சும்மாவா இருக்கும் சாணம் போடும் அதெல்லாம் செவத்துல இப்படி அடிச்சு வைப்பாங்களே வெரைட்டியா என்னது அது போல இருக்கிறது எல்லாம் அடிச்சு வச்சுட்டீங்கன்னா டிவி ஓடும் டிவில நாடகத்தை பாத்துக்கிட்டே உனக்கு வேலை காரியத்தை படுத்து தூங்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அது உங்க வீட்டை புடவைய இது செஞ்சாலும் லட்சக்கணக்கில் செஞ்சாலும் செய்ய மாட்டாரு இல்ல இவ்வளவு நேரம் சொல்றேன் செய்யறேன் செய்யல எதையாவது சொன்னாலும் ஆமா நீ அடியா போட்டு அடி அவன் என்ன கேக்குறீங்க கொண்டு அறுத்து விட்டுவாங்க ஆமா இங்கம்மா இந்தம்மா நீங்க வீட்டு வேலை செய்வீயா ஏமா வீட்டு வேலை தெரியல ஒண்ணு நான் வருவாங்க செய்யற ஐயா வீட்டு வேலை சரியா போய் எடுத்து வச்சு எடுத்து கொடு போய் அம்மா எடுத்து கொடு வர்றா சொம்பு எந்த பூமியால் மன்னவன் எங்க அப்பாவுக்கு நான் புத்தரியாகவே தன் பூவையால் பிறந்தே எந்த வேலையும் செய்யல இன்னைக்கு அந்த ஆண்டவன் எனக்கு எவ்வளவு சோதனை கொடுத்துக்கிறான் பாத்தியா நான் வீதியோடு இப்ப தானு தெரித்து சாணம் போட தெரியல பொறுப்பு பொறுப்பா கொண்டாந்து பூ தொடப்பு அந்த பக்கம் புது தொடப்பு மாட்டுறது எனக்காக எடுத்து வந்துருக்காங்க நான் வீதியோடு வாசல் சாதம் நான் பெருக்கிறேன் நாராயணா கோவிந்தா இது போல ஆளை கூட்டிட்டு வந்து சுப்பு சப்பு தொடப்பு தாண்டி வாங்கினா நாயுலா எனக்கு மாத்தால நீ தான் வாங்க நாயா யார் போய் போச்சுங்க நல்லா பல்ல கடிக்கும் ராத்திர பல்லு கடிச்சா 4 ஆம்பளை பிள்ளை பார்த்திருப்பேன் அங்க நண்டா ஐயரே
கிளி ஐயறேன் அது எந்த நிர்வாகமோ மங்கையாலும் என்ன செய்ய ஐயா சோதரையோ அந்த மாதிரி நெல்லு 2 நாளைக்கு கொடுத்துட்டோம். அரிசி தவிடு தனித்தனியா வருமா? சாப்பாட்டுக்கு இது உதவுமா? சொத்தை எல்லாம் சோம்பேறி இவளுக்கு செல்லு குட்ட நெல்லு குத்த தெரியல. எங்க அப்படி கூட்டு இருக்கீங்களா? ஒழுங்கா குத்த சொல்லுங்க. கல்யாணம் ஒரு பையன் என்ன குத்துவான்? நல்லா ஒழுங்கா கூத்தாங்க நான் சொல்றேன் நீ நல்லா குத்துலையே. நல்லா இருக்கும். இது சாப்பாட்டுக்கு ஆகாதுங்க, மாட்டுக்கு தவிடு நொய்யுமா தான். நீ குத்துறா டே குத்துறா பொட்டில் உட்காந்தா தூரம் நின்றுக்கிட்டு மனசுல தெரியல. அவளுக்கு சம்பளம் போட்டு ஆளு போயிட்டு பணம் கொடுத்து கூட்டு வந்துருக்கு. நல்லா பாருங்க. ஐயோ காலைல போட்டாயோ பெருவெல்ல ரத்தம் வருது பாருங்க பாருங்க. அது போட்டு இந்தாண்ட நீ நின்னுட்டு அந்தாண்ட சும்மா பெருவர் உட்காருங்க அந்த பக்கமா. ஐயோ உட்காருங்க. வீடு அரிசி என்ன மாட்டு சொல்லியா அவளை கேள்வி பாருங்க. உடம்பாலையோ சப்பு புறத்தாடி வாங்கினா நாயுடா நீங்க சேர்த்து வாங்கின நாய் அம்மா கோவக்காரன் நானு நான் என்ன சொல்றேன், இப்ப மட்டும் ஆத்துக்காரன்னு கேட்டுவான் மண்டல சார் தெரிவித்த பிரகாரம் ஒரு அழகான ஆண் குழந்தை தெற்பை கோயில் விற்பனை செய்யுங்கண்ணா. சரி அது வரு செஞ்சு வச்சிருக்க அப்ப போ எங்க வாடிங்க எங்க வாடிங்க அந்த குழந்தைய குடுத்துட்டு அப்புறமா கைத்து முறிச்சு வச்சிரு. அம்மா அப்பா சொல்லிட்டு போங்கண்ணா. அது ஏன் அப்படி அடிக்க ஜானகி நான் மாத்துக்கு வந்து ரொம்ப நாளா ஆத்துல செஞ்சுட்டு இருக்கேன். குழம்பெல்லாம் நோகும். இன்னைக்கு எதுவுமே செய்ய வேண்டியம்மா. நான் மாத்த குழந்தை ஆராட்டி சீராட்டி தோங்க போய் நான் நதிக்கரை சென்று ஜலம் எடுத்துட்டு வரேன். வேண்டாம்மா பாக்குறவங்க என்ன சொல்லுவா, இப்படி குடும்பப்படுறாலும் நினைப்பா. நீ எந்த வேலையும் செய்வானா, குழந்தை மட்டும் பத்திரம் பாத்துக்கோ.
நான் வாசல்ல இருக்கிறேன். கொஞ்சம் தாரா. நான் வாசல்ல படுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஆத்த பாத்துக்கோங்க. பாத்துக்கோ. நாளைக்கு உள்ள வந்துற போகுது. தூக்கம் வந்தா தூங்கிடுவேன். நீ வந்து பாத்துக்காதல. வாங்கண்ணா வண்டியால சார் தெரிவித்த பிரகாரம் அவளும் குழந்தை தூக்க வைக்கிறாள் ஆரம்பிச்சு கடைசியில் அவளும் தூங்கிட்டான். இப்ப பாதி வழி வந்துருக்கோம். திரும்ப போய் பார்ப்போம். பாத்திரியா குழந்தை நானே உரிச்சு கொண்டுட்டு ஓடியா தண்ணி சாம்படுத்து மாறி என்ன இது கோலா எந்த தாரா மாசி ஒரே இடத்துல மானத்து ஏறி அப்படியே குப்புன்னு மழை போட்டு குழந்தை வாங்கி என்னன்னு தெரியல. தண்ணி எடுக்க தான் போனேன். குழந்தைக்கு பால் கொடுக்க பால் எல்லாம் நேரு கட்டிட்டு குளிர் தர வர மாதிரி இருக்காரு. ஐயோ வெடிச்சிட்டு போகுது வீங்க போ. ஐயோ ஐயோ பாவீரானு என்ன செய்வேன் இந்த மாநிலத்தில் நான் வாழலாமா? கொடுத்துட்டு போன குழந்தை எனக்கு குழந்தை வேணும். நம்மளால முடியாது. அவரு தீர்ப்பு சொல்லுவாரு. மகாராஜா கேஸ் ஒண்ணு வந்துக்குதுங்க. இட்லி அங்கி சேர்த்து போய் நான் தேவையாமா என்ன போட்டு ஐயா என் பேர் பிரகாஷ்மணி. ஐயா என் மனைவி தாரா. வீட்டு வேலைக்காரி ஜானகி. குழந்தைய நம்ம ஆத்துக்கு வேலைக்கு வந்து தாரா சத்தியதானிக்கு நம்ம ஆத்துல ரொம்ப நாளா ஆத்து வேலை செஞ்சுட்டு இருக்கா. உடம்பெல்லாம் நோக்கிறது நீ ஆத்து வேலையை பாருடி அம்மான்னு சொல்லி குழந்தைய பார்த்தா சாவடிச்சிருக்காங்க. உயிரை குழந்தை கொண்டுட்டாங்க. கோவிந்தா எனக்கு புள்ள வேணும். புளிய கொண்டு விட்டு எங்க நாராயண கோயில் புளிய கொண்டு விட்டு ஐயா ஐயா கொண்டு விட்டு ஐயா. சரி 6 மணி ஆகுதா? சரி கோயிலுடைய வாக்குமூலம் என்ன இருக்கிறான்? பொம்பளை சொல்றதா கேட்பறான் இந்த பைத்தியாரன். பைத்தியாரா? ஐயா இவங்க வீட்டுல அடிமை வேலை செஞ்சேன். அம்மா குழந்தைய கொடுத்துட்டு ஜலம் திட்ட போனாங்க. குழந்தைய தாளாட்டி உறங்க வைத்தேன். என் மடி மீது குழந்தை உறங்கியது. நானும் சற்று நேரம் உறங்கி விட்டேன். ஆனா அந்த அம்மா கொடுக்கும் போது குழந்தை உயிரோட தான் இருந்தது. மறுபடி வந்து கேட்கும் போது குழந்தை என் மடியிலே இறந்து கிடக்கிறது. நானும் ஒரு பிள்ளைய பெற்றவதான். நான் அந்த பிள்ளைய கொல்லல. கொலைக்காரி அந்த பட்டத்தை சுமத்துகிறார்கள். பாதி நேரத்துல மகாராஜா யோசனை பண்ணி தீர்ப்பு சொல்ல நினைக்கிறேன். அதே வேலை பிள்ளைகளா ஆளை விட்டதை பார்த்தால் அழகாக இருக்கிறது. அதனால விளையாடலாமா? ஆலையை குறிவைத்து வேலை பிள்ளைகளா நான் விட்டு அம்பாகப்பட்டது ஆயிலே தொத்தி கொண்டது. ஏனென்றால் தலை துவங்கி நீரை தருகிறது. வழிபோக்காக இருக்கிறது. யாராவது நீரைக்கு வந்து அமர்ந்தாரானால் என்னுடைய அம்பு அவர் மீது பட்டு பஞ்சமா பாதகம் வந்து எனக்கு நேர்ந்து விடும். நீ வேணா உட்காந்துட்டு நாங்களா போறப்போ இல்ல என்னுடைய அம்பு எப்படி கீழே விழுகிறதோ நான் எடுத்து வருகிறேன். எங்க அம்மா திட்டு நாங்க வீட்டுக்கு போறோம். போடா வீட்டுக்கு போறேன் அப்பா. எடுத்தடி வைப்போம் என்றால் எனக்கு பக்கம் புண்ணா நோகுதைய பாத்தடி வைப்போம் என்றால் எனக்கு பக்கம்
மாசமா வேற இருக்கிறேன். ரொம்ப வயிறு வலிக்குது, தண்ணி தாங்காம இருக்குது. கொஞ்சமா ஜலம் எங்க இருந்தா கொஞ்சம் கொண்டு வாங்க. கொஞ்சம் பொறுத்து கோடி ஜலம் வந்துகிட்டே இருக்குது. சரிங்க, வாங்க கொடுத்துருங்க. அது பார்த்தா 2 காய் வாங்கி பெரிய பை கொடுப்பா. கொஞ்சம் இருந்துங்கப்பா. பொண்டாட்டி ஜலம் கேக்குறா. சரிங்க, கொஞ்சம் தூரம் போயிடா, ஒரு சொம்பளை ஜலம் கொண்டு வரேன். கொண்டு வாங்க. அந்த மாதிரியே நான் பொண்டாட்டிக்கு விட்டுட்டு போறேன். ஆத்துக்கார பத்திரமா ஆத்துக்கிறியோ? இந்த நேரில் தான் இருப்பான், பாத்துக்கிறேன். யாராவது ஏதாவது போயிட போறா? பண்ண மாட்டேன். நேரம் புள்ளதாசி வேற சுல்லா இருக்கிற பாத்துக்கோ. பரவாயில்ல, நீ நானும் ஒரே கேரக்டரா இருக்கும். ஐயோ அம்மா, ஐயோ 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 ஐயா, ஐயோ ஐயோ ஐயோ, போச்சா பொண்டாடி கொலை பண்ணிட்டானே, பொண்டாடி கொலை பண்ணிட்டானே. என்னையா என்னாச்சு? சொல்லுகிட்ட என் மனைவி ஒப்படைச்சு வந்து பாக்குற கட்டையில குத்தி வச்சுக்க. ஐயோ நாராயணா, கோவிந்தா, ஐயா நான் கோயந்தரா அப்புறம் இருக்கட்டும். வாங்க, எங்க வீட்டுல ஒரு கோயந்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிக்கலாம். ஐயா, யாரப்பா என்ன நடந்தது? ஒரு கேஸ் ஒண்ணு வந்துருக்கு. என்ன கேஸ்? ஒரு கோட்டை கேஸ். நான் பானுவையர். பானுவையர் என் மனைவி இந்து. நாங்க இருவரும் காசிக்கு சென்றோம். ஜலம் கேட்டார். ஒரு நெருங்க அவரை வச்சு ஜலம் எடுக்க போனேன். இந்த சுள்ளாக இருந்தா நான் பார்த்து கூட சொல்லிட்டு போனேன். இளவரசரு, என்னுடைய வாக்குமூலம் என்ன இருக்கிறார்? ஐயா, எங்கள் நாடோ திருமலர் அயோத்தியாபுரி, தன்னை திருவாங்கன மன்னன், தாய் சக்தி ஜானகி, விதிவசத்தால் தாய் தந்தையை பிரிந்து நான் வேற பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது, அதாவது ஆலையில் நாங்கள் அம்பு எழுதி கொண்டிருந்தோம். தலை துவங்கி நீரை தருகிறது, அதாவது வழிபோக்காக இருக்கிறது. யாராவது வந்து ஆலமரத்தில் அமர்ந்து விட்டால் என்னோட அம்பு விழுந்து அவர் மீது பட்டு கஞ்சமாபாக வந்து நேரும் என்று நான் என்னுடைய அம்பு எப்போது விழுவிடும் என்று காத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அம்பு என்னுடையதான், கொலை நான் செய்யவில்லை, காட்சி நான் செய்வால் விழுந்து அந்த அம்மன் மேல் பட்டு விட்டது. அம்பு ஆனால் என்னுடையதான். சாட்சி உண்டா? அவனும் நான் சாட்சி ஆறையா கொண்டாங்க. அதாவது சிறுவனை நிரபராதி என்று தீர்ப்பளிக்கிறேன். போன நேரத்துக்குள்ள தூக்கி சீக்கிரமா. நிரபராதி காட்சியின் அசையால் அம்பு வைத்து சரிந்து விட்டது. தெய்வாதாரமாக நடந்த கொலை. சாட்சி உண்டா? வாங்கடப்பா, கொண்டாடி அவரு போச்சு. ஐயோ ஐயோ சண்டை போடுவோம். ஐயோ 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 வாங்கடா. ஐயோ தூக்குடா. ஏய், காலை தூக்குடா. வயிற்று மேல உட்கார போற காலை பிடிச்சு. அப்படியா?